அசோக் லேலன்ஸ் மாடல் என்ன 1618 எத்தனை சிலிண்டர் இதில் 6 சிலிண்டர் என்ன ஃபியூல் யூஸ் பண்ணுறாங்க டீசல் சரி ஓகே இப்போ இந்த வண்டியை வந்து யாரெல்லாம் ஓட்டுவீங்க திருமணம் மட்டும் ஓட்டுறாரு இல்லையா அவர் யார் ஓட்டுறாருன்னா சின்ன வண்டியிலேருந்து எல்லாத்தையும் அவர் தொடர்ச்சியாக ப்ராக்டிஸ் பண்ணிருந்தனால அவர் இந்த வண்டி ஓட்டுற அளவுக்கு ட்ரைனிங் ஆகிட்டார் சரியா நீங்களும் என்ன பண்ணணும் ட்ரைனிங் ஆகணும் தொடர்ச்சியாக எல்லா வேலைக்கும் வந்து செஞ்சு ட்ரைனிங் ஆகணும் புரியுதுங்களா சரி ஓகே இதில் எத்தனை கியர் இருக்கு 7 கியர்ஸ் 7 கியர் தான் அது 7 கியர் சொல்லணுமா 6+1 சொல்லணுமா 6 ஃபார்வேர்டு ஒரு ரிவர்ஸ் இப்போ 6+1 கியர் பாக்ஸ் சொல்லணும் சரிங்களா சரி ஓகே ஏன்னா இப்போ இந்த டேஷ்போர்ட்டில் பார்க்கும்போது என்னென்ன கன்சோலில் உங்களுக்கு தெரியல அதான் சொல்லுங்க பார்ப்போம் ஸ்பீடோமீட்டர் ஆர்பிஎம் ஏர் பிரேக் சிஸ்டம் ஃபியூல் சீட் பெல்ட் இண்டிகேட்டர் லைட் ஓடோமீட்டர் சரி ஓகே சரி அப்போ ஸ்பீடோமீட்டர்னு சொல்கிறீங்களா சார் அது வந்து 0 to 120 இருக்கு இல்லையா ஆமாம் ஸ்பீடு காட்டுறது நடுவில் டிஜிட்டல் இருக்கு இல்லையா அது வந்து ஒன்று அழிக்கவே முடியாது அது வந்து ஓடோமீட்டர் எவ்வளோ தூரம் ஓடின்னு பார்க்குறது இன்னும் 2 வரும் ஏபின்னு வரும் ட்ரிப் ஏ ட்ரிப் பின்னு வரும் அது வந்து என்ன பண்ணால் ட்ரிப்புக்காக செட் பண்ணிக்கிறது டீசல் போட்டு செக் பண்ணிக்கலாம் இல்லாட்டி ஒரு குறிப்பிட்ட தூரத்தை ஓட்டுறதுக்கு அது வந்து செட் பண்ணிக்கலாம் ட்ரிப் மீட்டர் அது பக்கத்தில் அதேமாதிரி பெருசாக இருக்கு இல்லையா 0லேருந்து 30 வரையும் கொடுத்துருக்காங்கல்ல ஆமாம் சார் நடுவில் இன்ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க ஆர்பிஎம் அதுதான் வந்து ஆர்பிஎம் மீட்டர் என்ன மீட்டர் ஆர்பிஎம் மீட்டர் ரொம்ப டெக்னிக்கல் வார்த்தை டேக்கோமீட்டர் என்ன மீட்டர் டேக்கோமீட்டர் சரியா அந்த டேக்கோமீட்டர் கீழே வந்து முதல்ல வரக்கூடியது வந்து பார்த்தா 0 to 120 சீன் போட்டிருக்காங்களா அது வந்து டெம்பரேச்சர் கேஜ் என்ன கேஜ் டெம்பரேச்சர் கேஜ் என்ன டெம்பரேச்சர் காட்டுது வண்டியோட என்ஜினுடைய டெம்பரேச்சர் குறிப்பாக சொல்லணும்னா என்ஜினுடைய கூலண்ட் இருக்கு இல்லையா அதோட டெம்பரேச்சர் வந்து அது காட்டும் சரியா 100 மேலே போயிடுச்சுனால என்ன காட்டுது அது கலரு ரெட்டில் காட்டுது அப்போ ரெட்டில் காட்டுமா வண்டி ஓட்டலாமா டேஞ்சரஸ் சுச்சுவேஷன் அர்த்தம் சரியா அது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இ போட்டிருக்கு 1/2 போட்டிருக்கு எஃப்னு போட்டிருக்கு ஒரு பெட்ரோல் டேங்க் பங்கு படம் மாதிரி போட்டிருக்கு அதனால அது ஃபியூல் கேஜ் சரியா சரி ஓகே அடுத்தது லெஃப்ட் சைடில் யாருன்னு போட்டு 0 to 10 சொல்லிட்டு போட்டிருக்காங்க பார்னு எழுதியிருக்காங்க அது ரெண்டு என்னது ஏர் ப்ரெஷர் கேஜ் சரியா எதில் இருக்க ப்ரெஷர் பார்க்குறோம் ஏர் டேங்க்கில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து நம்ம பார்க்கணும் சரியா அதுக்கான கேஜ் ஓகேவா இது இல்லாமல் வந்து சீட் பெல்ட் போடலன்னு சொல்லிட்டு காட்டுது ஏன் காட்டுது அது சீட் பெல்ட் டிரைவர் சார் வந்து என்ன பண்ணல சீட் பெல்ட் போடல அதனால அது வந்து என்ன பண்ணுது வார்னிங் காட்டுது இப்போ போட்டாருன்னா அது என்ன ஆகிடும் காமிக்காது போயிடும் சரியா சரி அப்புறம் இப்போ அவர் எதை பிடிச்சி திருப்புறாரு ஸ்டேரிங் வீல் என்னது ஸ்டேரிங் வீல் சரியா அது நடுவில் அது ஒரு படம் போட்டிருக்கு அது என்னது சிம்பிள் அல்லது எம்பலம் சரியா அதை போட்டிருக்காங்க சரி அதுக்கு அடுத்தது அந்த ஸ்டேரிங் காலத்துக்கு ரைட் சைடில் ஒரு குச்சி மாதிரி இருக்குது லெஃப்ட் சைடில் ஒரு லிவர் மாதிரி இருக்குது சரியா குச்சின்றது லிவர் அந்த லிவரில் என்னென்ன பண்ணலாம் ரைட் சைடில் ஹாரன் இருக்கு ஸ்டேரிங் காலத்தில் சொல்கிறேன் தரையில் சொல்லலாம் ஹாரன் இருக்கு சார் ஹாரன் இருக்கு லைட் இருக்கு ஹெட்லைட் இருக்கு ஹெட்லைட் இண்டிகேட்டர் இருக்கு லெஃப்ட் சைடில் ஹெட்லைட் இது வைப்பர் மோட்டர் ஆன் ஆஃப் சுவிட்ச் வைப்பர் மோட்டர் ஆன் ஆஃப் சுவிட்ச் சரியா சரி அதுக்கப்புறம் என்ன லோயர் லோயர் ஃபேனு சரியா வண்டி போகும்போது காற்று வருது லோயர் கொடுத்துருக்காங்க பிடிச்ச இடத்துல போகும்போது காற்று நல்லா வரும் சரி அதுக்கப்புறம் இது என்ன கொடுத்துருக்காங்க 24 வோல்ட் சார்ஜர் மொபைல் ஃபோன் சார்ஜர் வந்து நான் பண்ணிக்கலாம் சரி இதெல்லாம் என்னது அந்த ப்ளோயர் காற்று வரக்கூடிய ஃப்ளோ கண்ட்ரோல் பண்ணுறது சரியா அப்பா வந்துருக்காரா இந்த வண்டி எடுத்து விட்டு வந்துடுங்க தண்ணி கூட அப்பா உள்ளார போய் டீசல் அப்பா சரி அடுத்தது இது என்னது EDC என்னது EDC எலக்ட்ரான் டிவைஸ் கண்ட்ரோல் சரியா அதுக்கான சுவிட்ச் சரியா அது இது வந்து என்னது
ஏபிஎஸ் ஆன்டி பிரேக் ஆன்டி லாக் பிரேக் சிஸ்டம். பிரேக் ஆன் பண்ணிட்டோம்னா நம்ம பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கும் போது சக்குன்னு அடிக்காது, இழுத்து இது பண்ணும், நிறுத்தி பிடிக்கும். சரியா? அதுக்கப்புறம் அந்த ரெட்டில் இருக்காது என்னது வார்னிங் சொல்லணும். வார்னிங் பார்க்கிங் லைட்டு. வார்னிங் பார்க்கிங் லைட்டு, பார்க்கிங் லைட்டு. நீங்கள் சரி ஓடல இனிமேட்டு வந்துச்சு சொல்கிறதுக்காக. சரியா? அப்புறம் இது என்னது லைட்டு படம் மாதிரி போட்டு வந்து லைட்டோட ஹெட்லைட்டோட அலைன்மெண்ட்டை மாற்றணும். சரியா? அப்புறம் இது என்னது லிவர்ஸ் பார்க்கிங் பிரேக் லிவர். பார்க்கிங் பிரேக் லிவர். இது என்னது ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ். ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ்னுவாங்க, இல்லை க்ளோ பாக்ஸ்னுவாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம், வண்டியோட டாக்குமெண்ட்டு, லைசன்ஸு, ஆர்சி புக்கு, பொல்யூஷன் கண்ட்ரோலு, பர்மிட்டு, சரியா, என்ன பொருள் எடுத்துகிட்டு போகிறோம், அதுக்கான ஜிஎஸ்டி பில்லு, அது எல்லாத்தையும் என்ன பண்ணலாம் இதில் வச்சுக்கணும்.